வெல்கம் டு டாப் ரைடர்ஸ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவும் பையனும் காரில் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்பொழுது அந்த காரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த அப்பா இறந்துடுறாரு. அந்த பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அவருக்கு சர்ஜரி பண்ண வந்த டாக்டர், இது என்னோடய பையன், என்னால் இந்த சர்ஜரியை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. அவரோட அப்பா இறந்துருக்கும் பொழுது இவங்க எப்படி என்னோடய பையன் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டாக்டர், ஆனால் அவங்க லேடி. ஸோ இது அவங்க பையன் தான். இந்த ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். நெக்ஸ்ட் டீல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ரூம்குள்ளேருந்து வெளியில் போக பயப்படுறாரு. அப்படி அந்த ரூமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பக்கமும் ஜன்னல் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு டோர் மட்டும்தான் இருக்குது. ரூம்குள்ளே வெளிச்சம் நல்லா இருக்குது. ரூம்குள்ளே எந்த ஒரு மிருகங்களோ எதுவுமே இல்லை. அவர் ஏன் பயப்படுறாருங்கிற ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். அவர் இருந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் அவரோட பேராஷூட் ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால தான் அவர் அந்த ரூம்லேருந்து குதிக்கிறதுக்கு பயப்படுறாரு. ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஜீனியஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட்டான ஒரு கேர்ள் இருக்கா. அவள் டெய்லியும் 20வது மாடிக்கு வேலைக்கு போகணும். டெய்லியும் 10 மாடி ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டு அதுக்கப்புறம் லிஃப்ட்டில் 10 மாடி போயிடுறா. ஈவினிங் கிளம்புனதுக்கப்புறம் 20வது மாடியிலேருந்து லிஃப்ட்லேயே கீழே வந்துடுறா. இவள் டெய்லியும் இப்படி போய்கிட்டே இருக்கா. ஆனால் மழை காலத்தில் மட்டும் கீழேருந்தே லிஃப்ட்டில் ஏறி போயிடுறா. அவள் எப்படி கீழேருந்து லிஃப்ட்டில் ஏறி போனாங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சா ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சின்ன பொண்ணு மழை காலங்களில் கொடை எடுத்துகிட்டு வந்திருக்கா. ஸோ அது மூலியமாக தான் 20வது ஃப்ளோருக்கான பட்டன் அழுத்தி மேலே போயிருக்கா. இது அதற்கான ஆன்சர். இந்த மாதிரியான நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.